ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துடைய இயல் 2ல 2வது பாடம் நீதியை நிலைநாட்டிய சிலம்பு அப்படிங்கிற இந்த பாடத்தை பார்க்க இருக்கோம். பாருங்க, இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னு முன்கதை சுருக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முன்கதை சுருக்கத்துல என்ன கொடுத்துருக்காங்க? பொருளீட்டுவதற்காக மதுரை நகருக்கு கண்ணகியுடன் வருகிறான் கோவலன். ஓகேங்களா? அங்கு அவன் செய்யாத குற்றத்துக்காக மரண தண்டனை பெறுகிறான். ஆராயாமல் தீர்ப்பு அளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் கால் சிலம்பை கொண்டு தன் கணவன் கள்வன் அல்லன் என்பதை உணர்த்துகிறாள். அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலே இங்கு பாடமாக அமைந்துள்ளது. சரிங்களா குட்டீஸ்? இது என்னன்னா ஒரு கதை. அதாவது ஒரு புகார் நகரம் அப்படிங்கிற அந்த நகரத்துல இருந்து மதுரை நகருக்கு என்ன பண்றாங்க, கோவலனும் கண்ணகிங்கிறவங்க ஒரு வேலை செஞ்சு பொழப்பு செய்யறதுக்காக அந்த இடத்துக்கு வராங்க. ஓகேங்களா? அங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால அவங்களுக்கு என்ன ஆகுது, கண்ணகியோட கணவன் யாரு, கோவலன்கிறவங்கள அந்த அரசர் பாண்டிய மன்னர் என்ன பண்றாருன்னா ஆராயாமல் தீர்ப்பு வழங்கி அவரை கொன்னுடுறாங்க. சரிங்களா? அவங்களுக்கு மரண தண்டனை விதிச்சிடுறாங்க. அது ரொம்ப தவறான நடந்துருச்சு அப்படிங்கிறத அந்த கண்ணகிங்கிறவங்க இருக்காங்களே அவங்க நிரூபிச்சு அந்த மன்னன் கிட்டயே போராடி அதை கேக்குறாங்க. அதுதான் இந்த கதையில கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, இந்த கதையில என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. வாயில் காப்போன் அப்படின்னா யாருன்னா அந்த வாசல்ல நின்னுட்டு இருப்பாங்கல்ல, நீங்க படத்துல எல்லாம் பாத்திருக்கீங்களா? கையில ஒரு கம்பு வச்சுட்டு நின்னுட்டு இருப்பாங்கல்ல, அது அவங்கதான். அரசே அரசே, நம்ம அரண்மனை வாயிலின் முன் அழுத கண்களோடும் தலைவிரி கோலத்துடனும் ஒரு பெண் வந்து நிற்கிறாள். பாண்டிய மன்னர் கேக்குறாரு, அப்படியா? அந்த பெண்ணிற்கு என்ன துயரமோ கேட்டாயா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. வாயிற்காப்பன் என்ன சொல்றாரு பாருங்க. கேட்டேன் மன்னவா, அதை பற்றி உங்களிடம்தான் கூற வேண்டும் என்று சொல்கிறாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகிறாள். நீதி கேட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க கிட்ட ஒரு நியாயம், அவங்களுக்கு ஏதோ தவறு நடந்திருக்கு, ஏதோ ஒரு அநீதி நடந்திருக்கு, அதை சரி பண்ணி எனக்கு சரியான தீர்ப்பு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? அதை யார்கிட்ட சொல்றாங்க? கண்ணகி வாயில் காப்போன் கிட்ட சொல்றாங்க. பாண்டிய மன்னர் அதை என்ன சொல்றாங்க, உடனே கேக்குறாரு. வாயில் காப்போன் போய் சொன்ன விஷயத்த பாண்டிய மன்னர் என்ன சொல்றாரு, நீதி கேட்டு வந்திருக்கிறாளா, சரி அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்ப நீங்க அந்த அரசவைய மைண்ட்ல நீங்க என்ன பண்ணணும், அப்படியே நீங்க படக்காட்சியா உருவாக்கிக்கோங்க. ஓகேங்களா? ஒரு அரசவை நிறைஞ்சிருக்கு, அங்க அமைச்சர்கள்லாம் சைட்ல உட்காந்துருக்காங்க. பாண்டிய மன்னர் அவங்க அரசியோட மேல அது சேர்ல உட்காந்துருக்காங்க. அப்ப வாயிற்காவலன் இந்த மாதிரி பதில் சொல்ற மாதிரி நீங்க கற்பனை பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப பாருங்க, இந்த இடத்துல கொடுத்திருக்கிற சீனை எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலேனா என்ன, அந்த சபையில நடுநாயகமாய் மன்னர் வீற்றிருக்க அரசவைக்குள் நுழைகிறாள் கண்ணகி. ஓகேங்களா? அந்த மன்னர் இருக்கிற அந்த இடத்துல அரசவைக்குள்ள யார் வராங்களாம், கண்ணகி உள்ள என்டர் ஆகுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த காட்சி. ஓகே, இப்ப அடுத்ததுல என்ன சொல்றாங்க பாருங்க. பாண்டிய மன்னர் சொல்றாரு, இளங்குடி போன்ற பெண்ணே, அழுத கண்களுடன் எம்மை காண வந்ததன் காரணம் என்ன? எதுக்காக நீ இந்த மாதிரி ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கீங்க, ஏமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க, நீங்க யாரு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி அரசர் கேக்குறாரு. ஓகேங்களா? கண்ணகி உடனே சொல்றாங்க, ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே. ஆராயாது நீதி வழங்கிய மன்னனே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நீங்க சரியான முறையா நீங்க அதை என்கொயரி பண்ணாம, ஓகேங்களா, எதையுமே எந்த விஷயத்தையும் தெளிவா தெரிஞ்சுக்காம நீங்க நீதி வழங்கிட்டீங்க. நீதினா என்ன, தண்டனை கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? அப்படின்னு சொல்ல வராங்க. இதெல்லாம் சுத்த தமிழ். ஓகேங்களா? இது சரியான தமிழ் வார்த்தைகள். இதெல்லாம் நீங்க படிக்கும்போது உங்களுக்கு இது என்னது, ஆராயாதுன்னா என்னது, நீதினா என்னது அப்படின்னா இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும். சரிங்களா குட்டீஸ்? உடனே மன்னனே, என்னையா யார் என்று கேட்கிறாய் அப்படின்னு கண்ணகி சொல்றாங்க. ஓகேங்களா? சொல்கிறேன் கேள். உலகம் வியக்கும் வண்ணம் ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா? சிபி மன்னர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு புறாவுக்காக தன் உடலையே என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்துட்டாரு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கு. அது இல்லாம பார் போற்றும் பசுவை மக்கள் தெய்வம் என வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அவனை பற்றியும் அறிவாயா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாண்டிய மன்னரை பார்த்து யார் கேக்குறாங்க, கண்ணகி கேக்குறாங்க. சரிங்களா குட்டீஸ்? ஏன் கேக்குறாங்க, இதெல்லாம் மன்னர் ஒரு தவறு செஞ்சுட்டா அதுக்காக தனக்கான தண்டனையை தானாவே கொடுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி நேர்மையாவும் நியாயமாவும் மன்னர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நாட்டுல இருந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வர்றதுக்கு தான் இதெல்லாம் எக்ஸாம்பிளா சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்?
இந்த இந்த பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலிலிட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலிலிட்டு கொன்றானே மனுநீதி சோழன் அப்படிங்கிறவங்க என்ன ஆச்சுன்னா அவங்களோட மகன் வந்து என்ன செய்வாங்கன்னா தெரியாம தேர் இருக்கு இல்லைங்களா, தேர் ஓட்டிட்டு போகும்போது கன்று வந்து நடுவுல வந்துடும். அதுக்கு அதை வந்து அடிச்சு அதுக்கு கீழே விழுந்து இறந்து போயிடும். அப்ப என்ன ஆகும்னா அந்த அந்த வந்து யார் செஞ்சது? மன்னனுடைய மகன் தான். ஆனா கூட என்ன ஆச்சுன்னா அந்த மன்னர் போய் அந்த மன்னர்கிட்ட இந்த விஷயத்த சொன்ன உடனே அந்த மன்னருடைய மகனாவே இருந்தா கூட அதை வந்து நீ எப்படி வந்து அந்த கன்றை வந்து கொன்னியோ அதே மாதிரி நானும் உனக்கு அதே தண்டனையை கொடுப்பேன்னு சொல்லி அந்த மன்னர் மனுநீதி சோழன்கிற அந்த மன்னர் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த தன் மகனையும் அதே மாதிரி தேர்கால வச்சு கொன்னுருவாரு. சோ அதே தண்டனையை தன் மகனுக்கு கொடுத்துருவாரு. அந்த அளவுக்கு நேர்மையா அந்த காலத்துல வந்து மன்னர்கள் இருந்தாங்க. ஆனா நீ வந்து என்ன பண்ணிருக்க, பாண்டிய மன்னர் வந்து நீ வந்து எதையுமே ஆராயாம கரெக்டான தெளிவான வந்து யாரையுமே வந்து விசாரிக்காம நீ வந்து தவறா வந்து நீ வந்து நீதி வழங்கியிருக்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த வந்து கண்ணகி வந்து சொல்றாங்க. பாண்டிய மன்னர் வந்து உடனே பதில் சொல்றாரு பாருங்க. பெண்ணே, நான் கேட்ட வினாவுக்கு இன்னும் நீ விடை கூறவில்லை. அதை விட்டு நீ வேறு எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் நீங்க இந்த வசனம் எல்லாம் கேட்கும்போது இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னா புதுசா இருக்கும் உங்களுக்கு. ஆனா நீங்க இந்த மாதிரிதான் அந்த காலத்துல எல்லாம் வந்து ஒவ்வொருத்தரும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்குதான் வழக்கு மொழியில இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து ரொம்ப சாதாரணமா நம்ம பேசிட்டு இருக்கோம். சரிங்களா குட்டீஸ்? இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க படிக்கும்போது இது ரொம்ப சிரிப்பு வர மாதிரிதான் இருக்கும். ஆனா வந்து இப்படிதான் அந்த காலத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, கண்ணகி என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. இழப்பின் அருமை தெரியாத மன்னனே. இழப்பின் அருமை தெரியாத மன்னனே அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு உயிரை வந்து சர்வ சாதாரணமா நீ வந்து எந்த விசாரணையுமே பண்ணாம திடீர்னு இப்படி வந்து கொன்னுட்டியே, இது வந்து எவ்வளவு பெரிய இழப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி மன்னனை பார்த்து கேக்குறாங்க. என் நிலை அறியாமல் தானே இப்படி பேசுகிறாய்? நான் இதுவரை கூறிய பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர். ஓகேங்களா? சோழ மன்னர்கள் யார் யார் இருந்தாங்க? மனுநீதி சோழன் இருந்தாங்க, சிபி மன்னர்கள்லாம் இருந்தது இடத்துல இருந்துதான் அந்த புகார் நகரத்துல இருந்துதான் யார் வந்திருக்காங்க? கண்ணகி கோவலனும் வந்திருக்காங்க அப்படிங்கிறத தன்னுடைய ஊருடைய பெருமையோட சொல்லி சொல்றாங்க. அவ்வூரில் பழியில்லா சிறப்பினையுடைய புகழ்மிக்க மாசாத்துவான் மகனாகிய கோவலன் என்பானின் மனைவிதான் நானு அப்படின்னு சொல்ல வராங்க. சரிங்களா குட்டீஸ்? பாண்டிய மன்னர் சொல்றாரு பாருங்க. ஓ, இப்போது புரிகிறது, அந்த கோவலனின் மனைவியா நீ அப்படின்னு அந்த தண்டனை கொடுத்தோம் இல்லையா, அந்த அவங்களோட மனைவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் அரசருக்கு ஞாபகத்துக்கு வருது. உடனே கண்ணகி வந்து கேக்குறாங்க, போதும் மன்னா, என் கணவனை இகழ்வதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? ஊழ்வினை பயனால் உன் ஊருக்கு வந்து என் கால் சிலம்பை விற்க வந்த என் கணவனை அநியாயமாக கொன்றுவிட்டாயே, நீ செய்தது தகுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகேங்களா? ஊழ்வினை பயனால்னா என்ன அர்த்தம்? ஒரு கஷ்ட காலம். ஓகேங்களா? ஏதோ ஒரு சிரமத்தினால நாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு குடிபெயர்ந்து இங்க வந்து நாங்க வந்து ஒரு பிழைப்பு செய்யறதுக்காக ஒரு வேலை செஞ்சு அது மூலமா பணத்தை ஈட்டுறதுக்காக ஒரு அந்த சிலம்ப வந்து வித்து என்ன பண்ணலான்னு இருந்திருக்காங்க, பணத்தை எடுத்துட்டு போய் அது மூலமா ஒரு தொழில் செஞ்சு பொழைக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருந்திருக்காங்க. சரிங்களா குட்டீஸ்? அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா இவங்க வந்து இந்த அரசியோட கால்ல இருந்த சிலம்பு தான் வந்து இவர் திருடி கையில வச்சிருக்காருன்னு இந்த மன்னர் தவறா புரிஞ்சுக்கிட்டு அது வந்து ஒரு வாயிற்காவலன் வந்து தவறா வந்து சொல்லிடுவாங்க. உடனே அது வந்து இந்த அரசர் என்ன பண்றாரு, ஓ நம்மளோட அரசியோடது தான் காணாம போனதுதான் இவங்க கையில வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி தவறா அவங்க நினைச்சுக்கிட்டு அரசர் என்ன பண்றாரு, அவரை கூட்டிட்டு வந்து கோவலன் அவரை கூட்டிட்டு வந்து தண்டனை கொடுத்து அவரை கொன்றுவாங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இதுதான் நடந்தது. சோ இத வந்து தவறு அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் கண்ணகி வந்து இப்ப வந்து கேட்டுட்டு இருக்காங்க. பாருங்க, இப்ப பாண்டிய மன்னர் பதில் சொல்றாரு. பெண்ணை போதும் நிறுத்து, கல்வனை கொள்வது கொடுங்கோல் அன்று அஃது ஏற்புடையதே, அஃது அறநெறியும் ஆகும். ஓகேங்களா? போதும் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா கல்வனை அவன் வந்து திருடன் தான், அவனை கொல்றது வந்து சரியானதுதான். ஓகேங்களா? கொடுங்கோல் அன்றுன்னா என்ன அர்த்தம்? நல்ல ஆட்சி இல்லாமல்லாம் இல்ல, அது சரியானதுதான். அஃது அறநெறியும் ஆகும். அறநெறியும்னா அது சரியான விஷயம்தான், இதை அனைவருமே அறிவார்களே, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்களா குட்டீஸ்? அப்படின்னு மன்னர் வந்து சொல்றாரு. அதுக்கு வந்து கண்ணகி என்ன சொல்றாங்க பாருங்க, அறநெறி தவறிய மன்னனே, அறநெறி தவறிய மன்னனே. இங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, மேல அறநெறியும் ஆகும்னு இங்க சொல்லிட்டாங்க. அது அறநெறி தான் அப்படின்னு சொல்றாங்க. இது சரியானதுதான், இப்ப நாம சொல்ற அதே வார்த்தை தான். ஆனா அந்த காலத்துல எப்படி பயன்படுத்திருக்காங்க பாருங்க. நம்ம அது சரியான விஷயம் தானே, அவன் செஞ்சது சரிதானே, நீங்க ஏன் அவர் தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதைத்தான் அந்த காலத்துல எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. அறநெறி தவறிய மன்னனே, தவறிழைத்தவர்களை தண்டித்தல் தகுதியுடைய மன்னனுக்கு உரியது என்பதை நானும் அறிவேன்.
ஆனால் நீ கூறுவது போல என் கணவன் கள்வன் அல்லன். கள்வன்னா என்ன அர்த்தம்? திருடன் அப்படின்னு அர்த்தம். கள்வன்னா என்ன அர்த்தம்? திருடன் அர்த்தம். அப்ப திருடன் இல்லை அப்படிங்கிறது தான் அல்லன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இங்க சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்? அவனிடம் இருந்த சிலம்பும் அரசிக்குரிய சிலம்பன்று. ஓகேங்களா? அவனிடம் இருந்த சிலம்பு வந்து யாருடையது இல்லையா? அரசிக்குரிய சிலம்பு அன்று அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்ல, சிலம்பு அன்று. அதன் இணை சிலம்பு இதோ என்னிடம் உள்ளது, என் கால் சிலம்பின் பரல் மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணகி எடுத்து தன்னுடைய இன்னொரு சிலம்பு எடுத்து காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப இன்னொரு சிலம்பை எடுத்து காமிச்சாங்கன்னா அங்க என்ன ஆயிரும்? அது அவங்களுடையதுதான் அப்படிங்கறது அந்த இடத்துல ஊர்ஜிதமாயிரும். ஆமா தானே? சாட்சி எது இருக்கு கையில? இன்னொரு சிலம்பு கையில இருக்கிறது. இப்ப அரசியோட சிலம்பா இருந்தா ஒண்ணு எங்க இருக்கும்? அரசி கிட்டதான் இருக்கும். ஆமா தானே? இப்ப இன்னொரு சிலம்பு யார்கிட்ட இருக்கு? கண்ணகி கிட்ட இருக்கு. அப்ப அரசர் தான் வந்து என்ன பண்ணிட்டாரு? சரியான தெளிவா வந்து யாரையுமே விசாரிக்காம வாயிற்காவலன் சொன்ன விஷயத்த வச்சு என்ன சொல்லிட்டாரு? தவறா வந்து அவருக்கு அதாவது மரண தண்டனையை விதிச்சுட்டாரு. சரிங்களா குட்டீஸ்? இப்ப பாருங்க, பாண்டிய மன்னர் என்ன சொல்றாரு? பெண்ணே, நீ சொல்வது உண்மைதானா? உண்மையாயின் அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. பரல் முத்துக்களால் ஆனது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா கொலுசு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அதை வந்து வளையமா வந்து இன்னைக்கும் நிறைய பாட்டிங்க எல்லாம் பாத்தீங்கன்னா போட்டுட்டு இருப்பாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு மாதிரி டியூப் மாதிரி வளைய மாதிரி இருக்கும். அப்படியே வெள்ளியில வந்து டியூப் மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதை அப்படியே காலில் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ள வந்து முத்துக்களையும் மாணிக்க கற்களையும் என்ன பண்ணுவாங்க? அதுக்குள்ள போட்டுருவாங்க. அது அப்படியே சலசலன்னு சவுண்டு கேட்கும். நடக்கும்போது ஜல் ஜல்னு சவுண்டு கேட்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க? அந்த மாதிரி போட்டு பெண்களுக்கு வந்து இந்த மாதிரி அணிஞ்சு அவங்க வந்து அழகு பார்த்துக்குவாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது பாட்டி, உங்களோட பாட்டிங்க இன்னும் கொஞ்சம் ரொம்ப வயசானவங்க எல்லாம் இருக்காங்களா, ஒரு 90 95 வயசுல இருக்கிறவங்க கிட்ட அது மாதிரி பொருட்கள்லாம் இன்னும் இருக்கு. நீங்க எங்கேயாவது கிராம பகுதிக்கு போனீங்கன்னா அதை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப இப்ப அரசர் வந்து என்ன சொல்றாரு பாருங்க, பெண்ணே நீ சொல்வது உண்மைனா, நீ சொல்றதுக்கு கரெக்ட்னா உண்மைனா அரசிக்குரிய சிலம்பின் பரல் முத்துக்களால் ஆனது. எங்க அரசி வந்து காலில் போட்டிருந்தது எதுல இருந்துதான்? முத்துக்கள் வந்து வெள்ளை கலர்ல இருக்கும் இல்லைங்களா? வெள்ளை கலர்ல இருக்கிற முத்துக்களால் ஆனது. ஆன்றோர் நிறைந்த இந்த அவைதனிலே அனைவருக்கும் உண்மையை உணர்த்துகிறேன். யாரெங்கே கோவலனிடம் இருந்து பெற்ற அச்சிலம்பை கொண்டு வா அப்படின்னு சொல்லி யார் சொல்றாங்க? பாண்டிய மன்னர் சொல்றாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி ஆன்றோர்னா யாரு? நல்லா படிச்ச அமைச்சர்கள்லாம் நிறைஞ்ச இந்த அவைதனிலே, அவைதனிலாம் என்ன? அந்த அமைச்சர்கள் பெருமக்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்கல்ல, அந்த அந்த இடம். அதுதான். அந்த இடத்துல நான் இப்பயே இதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாண்டிய மன்னர் சொல்றாரு. ஓகேங்களா? இப்ப வந்து பாருங்க, சிலம்பை பெற்ற மன்னர் அதை கண்ணகியிடம் கொடுக்கிறார். ஓகேங்களா? அதை வந்து இந்தா நீ இது நீயே வந்து என்ன பண்றியோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி பண்றா. பாண்டிய மன்னர், பெண்ணே இதோ உன் கணவனிடமிருந்து கைப்பற்றிய சிலம்பு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. கண்ணகி அச்சிலம்பை கையில் எடுக்கிறாள். கண்ணகி வந்து நீதி தவறாதவன் என்று உன்னை கூறிக்கொள்ளும் மன்னனே, ஒரு தவறும் செய்யாத என் கணவனை கொன்றது உன் அறநெறிக்கு இழுக்கு என்று இதோ மெய்ப்பிக்கிறேன். இங்கே பார். மெய்ப்பிக்கிறேன்னா என்ன அர்த்தம்? நிரூபிக்கிறேன். உண்மையை நான் எடுத்து சொல்றேன், கவனிங்க அப்படின்னு அர்த்தங்க. இப்ப எப்படி கோர்ட்ல எல்லாம் வந்து உங்களுக்கு கோர்ட்ல எல்லாம் கேஸ் நடக்குது இல்லையா? இன்னைக்கு இருக்கிற இது சுச்சுவேஷன்ல கோர்ட்ல கேஸ் நடக்குது பாத்தீங்களா? அதே மாதிரிதான் அந்த காலத்துல வந்து மன்னர் தான் வந்து என்னவா இருப்பாரு? ஜட்ஜா இருப்பாரு. ஓகேங்களா? மன்னர் வந்து ஜட்ஜா இருப்பாரு. அமைச்சர்கள்லாம் யாரா இருப்பாங்க? அங்க வாதிடுறவங்களா இருப்பாங்க. வாதிடுறதுக்கு யாராவது ஒருத்தர் வந்திருப்பாங்க. யார் வந்திருக்காங்க? இப்ப கண்ணகியே தனக்கான வாதம் செய்யறதுக்கு அவங்களே வந்திருக்காங்க. அவங்களுக்காக யாரையும் அவங்க கூட்டிட்டு வரல. சரிங்களா குட்டீஸ்? பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க? கண்ணகி சிலம்பை எடுத்து தரையில் போட்டு உடைக்கின்றால் அதிலிருந்து மாணிக்க கல் ஒன்று அரசனின் முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது. ஓகேங்களா? இப்ப நம்ம மேல என்ன படிச்சோம்? கண்ணகியினுடைய உண்மை அரசிக்குரிய சிலம்பின் பரல் வந்து எதுல ஆயிருக்குன்னு சொல்றாங்க? முத்துக்களால் ஆனது அப்படின்னு நம்ம படிச்சோம். ஆமா தானே? அப்ப நம்ம கண்ணகியை உடைச்ச அந்த சிலம்போட இதுல இருந்து என்ன வெளியில வந்தது பாருங்க? மாணிக்க கற்கள் வந்து தவறி முகத்தில் பட்டு தெரித்து விழுகிறது அப்படின்னு சொல்லி இங்க கொடுக்குறாங்க. அப்ப யார் வந்து தவறு பண்ணிருக்காங்க? யார் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுங்க? பாண்டிய மன்னர் தான் மிஸ்டேக் பண்ணிட்டாரு. ஆமா தானே? தவறித்து விட்டேனே, பிறர் சொல் கேட்டு பெரும் பிழை செய்தேனே, யானோ அரசன் யானே கள்வன். நான் ஒரு அரசனா? நான் வந்து அரசனே இல்ல, நான் தான் திருடன் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிக்கிறாரு? மன்னரே தன்னை சொல்லிக்கிறாரு. இதுவரை என் குலத்தில் எவரும் செய்யாத பழிச்சொல்லுக்கு ஆளாகி விட்டேனே, இனிமேலும் யான் உயிரோடு இருத்தல் தகுமா? இனி எனக்கு வெண்கொற்ற குடை எதற்கு, செங்கோல் தான் எதற்கு, என் வாழ்நாள் இன்றோடு முடிவதாகன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு? இறந்து கீழே விழுந்து, அரியணையில இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு.
ஓகேங்களா குட்டீஸ்? பாருங்க அந்த காலத்துல மன்னர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு தவறா ஒரு விஷயத்த வந்து சொல்லிட்டாங்க, தவறா ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்துட்டு அப்படின்னு நினைச்ச உடனேயே அது வந்து அவங்களுக்கு அவ்வளவு பெரிய வந்து ஒரு இழுக்கா வந்து அவங்க யோசிச்சிருக்காங்க. அது வந்து மிகப்பெரிய ஒரு தவறு. நம்ம வந்து மிகப்பெரிய ஒரு தவறு செஞ்சுட்டோம்னு அது அவங்க ரொம்ப கஷ்டமா ஃபீல் பண்ணி என்ன பண்றாங்க, உடனே இறந்தே போயிடுறாங்க. தன் உயிரை உடனே மாய்ச்சிக்கிறாங்க. ஓகேங்களா? இறந்து போயிடுறாங்க. அததான் இந்த கதையில சொல்றாங்க. அதாவது இப்ப வந்து இந்த மன்னர் என்ன பண்ணிட்டாருன்னா, தவறா வந்து தீர்ப்ப சொல்லுனதுனால கண்ணகியோட கணவன் கோவலன் வந்து இறந்து போயிடுறாங்க. இப்ப அது அந்த கண்ணகிங்கிறவங்க அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய இழப்பு தானே. அதத்தான் இந்த கதையில சொல்றாங்க. அப்ப ஆராயாம நம்ம எப்பயுமே என்ன சொல்லக்கூடாது, தீர்ப்பு சொல்லக்கூடாது. தெளிவா 2 பக்கமும் விசாரிச்சுட்டு தெளிவானதுக்கு அப்புறம் தான் தீர்ப்பு கரெக்டா சொல்லணும் அப்படிங்கறது தான் இங்க சொல்றாங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப இந்த கதையில இருந்து நீங்க என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஓகே, இப்ப நம்ம இந்த கதையினுடைய சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அப்புறம் வந்து கேள்வி பதில்கள்லாம் பார்க்கலாம். இப்ப இதுல பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, படிப்போம், சிந்திப்போம், எழுதுவோம்ல. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுகல. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. புறாவிற்காக தன் உடலையே தந்த மன்னன் யாரு? சிபி மன்னன். சரிங்களா? அடுத்தது கண்ணகியின் சிலம்பு மாணிக்கத்தால் ஆனது. ஓகேங்களா? ஆமாதானே? அப்படிதானே படிச்சோம். அரசியினுடைய சிலம்பு தான் முத்துக்களால் ஆனது. ஆமாதானே? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். கண்ணகியினுடைய சிலம்பு மாணிக்க கற்களால் ஆனது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது அறநெறி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது அறம் கூட்டல் நெறி. சரிங்களா? அடுத்தது 4வது கேள்வி பாருங்க. கால் கூட்டல் சிலம்பு இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது காற்சிலம்பு தான். நிறைய பேர் வந்து கால் சிலம்புங்கிறது எழுதலாமான்னு கேக்குறாங்க. ஆனா இது தவறு. காற்சிலம்புன்னு தான் உங்களுக்கு புத்தகத்திலேயே கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா தெரியும். காற்சிலம்பு அப்படின்னு தான் வருது. சரிங்களா? அதனால நீங்க காற்சிலம்புங்கிறது தான் எழுதணும். ஓகே, அடுத்தது தண்டித்தல் இச்சொல்லின் பொருள் ஒருத்தல். தண்டித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தல் அப்படின்னு அதுக்கான பொருள். சரிங்களா? ஓகே, சரிங்க குட்டீஸ். இப்ப என்ன பண்ணுங்க, இதை பொறுமையா பார்த்து ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணுங்க, பொறுமையா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம ஒவ்வொரு வார்த்தையும் கரெக்டா எழுதுங்க. அடுத்தது பாருங்க, கீழ்காணும் சொற்களை சேர்த்து எழுதுக. ஆ கூட்டல் ஊர் வந்து என்னது? அவ்வூர். ஓகேங்களா? தகுதி கூட்டல் உடைய, தகுதி உடைய. அடுத்தது கீழ்காணும் சொற்களை பிரித்து எழுதுக. கல்வன் அல்லன், கல்வன் கூட்டல் அல்லன். செங்கோல் செம்மை கூட்டல் கோல். சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க பார்க்கலாம். பாருங்க, இப்ப இதுக்கு நான் இங்க வந்து இடம் பத்தல இந்த இடத்துல. சரிங்களா? இந்த வினாக்களுக்கு விடையளிக்கல 3 கேள்வி இங்க கொடுத்துருக்காங்க. இப்ப இதுல வந்து இங்க இடம் பத்தலங்கிறதுனால நான் என்ன பண்ணிருக்கேன்னா அடுத்த பேஜ்ல உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கீழே இங்க பாருங்க, இங்க கொடுத்துருக்கேன். நீங்க பொறுமையா பார்த்து எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, பாருங்க. கண்ணகிக்கு ஏற்பட்ட துன்பம் யாது? கண்ணகியின் கணவன் கோவலன் செய்யாத குற்றத்திற்காக அரண்மனை சிலம்பை திருடினான் அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து சொல்லப்பட்ட விஷயம். ஆமா தானே? செய்யாத குற்றத்திற்காக அப்படிங்கறத இங்க மறைமுகமா நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? அரண்மனை சிலம்பை திருடினான்ங்கிறது தான் செய்யாத குற்றம். ஆமா தானே? அதைத்தான் இங்க வந்து பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன். நீங்க இந்த செய்யாத குற்றத்திற்காகங்கிறத படிக்கும் போது அரண்மனை சிலம்பை திருடினான்ங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கணும். அதுதான் செய்யாத குற்றம் அப்படிங்கிறது உங்க மைண்ட்ல இருக்கணுங்கிறதுக்காக தான் அரண்மனை சிலம்பை திருடினான் என பாண்டிய மன்னனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இதுவே கண்ணகிக்கு ஏற்பட்ட பெரும் துன்பமாகும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நீங்க படிக்கும் போது எப்படி படிச்சா போதும்? கண்ணகியின் கணவன் கோவலன் செய்யாத குற்றத்திற்காக பாண்டிய மன்னனால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டான்னு படிச்சீங்கனாலே போதும். இப்ப அரண்மனை சிலம்பை திருடினான்ங்கிறது கண்டிப்பா எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா அது எழுதணும்ன்றது அவசியம் இல்லை. இது எதுக்காகனா நீங்க புரிஞ்சுக்கணும், உங்க மைண்ட்ல ஞாபகத்துக்கு இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்க எழுதி இருக்கிறது. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, அடுத்தது பாருங்க. 2வது கேள்வி. பாண்டிய மன்னனின் வெண்கொற்ற குடை வீழ காரணம் என்ன? பாண்டிய மன்னன் தான் வழங்கியது தவறான தீர்ப்பு. ஆமா தானே? நம்ம அப்படித்தானே இப்ப கதையில படிச்சோம். பாண்டிய மன்னன் தவறான ஒரு தீர்ப்பை வழங்கினதுனாலதான் அவரோட வெண்கொற்ற கொடை வந்து கீழே விழுந்துருச்சு. ஆமா தானே? அதை தான் இங்க சொல்ல வராங்க. பாண்டிய மன்னன் தான் வழங்கியது தவறான தீர்ப்பு என்பதையும் முறை தவறி நீதி வழங்கிவிட்டோம் என்பதையும் உணர்ந்தான். அவர் உணர்ந்துட்டாரு. தன் செங்கோல் வளைந்து விட்டது என்றும் தான் ஒரு அரசன் அல்ல என்று கருதி அரியணையில் இருந்து விழுந்து உயிர் துறந்தான். அப்போது அவனது வெண்கொற்ற குடையும் கீழே விழுந்தது. ஓகேங்களா? வெண்கொற்ற குடைனா என்னதுன்னா அரசருக்கு சேர்ல உட்காந்துருப்பாரு பாத்தீங்களா, அதுக்கு மேல ஒரு கொடை மாதிரி வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கொடை தான். அதுதான் வெண்கொற்ற கொடை. அந்த காலத்துல வந்து ஒரு அரசர் வந்து இருக்காங்க அப்படின்னா அவர் கூட இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் சிறப்பு மிக்க விஷயங்களா வந்து அன்னைக்கு பார்க்கப்பட்டது. ஓகேங்களா? அவர் வந்து உட்கார்ந்து இருக்காருன்னா அவர் தலையில கிரீடம் இருக்கணும், அவர் கையில செங்கோல் இருக்கணும், வெண்கொற்ற குடை இருக்கணும்,
அவர் முன்னாடி அமைச்சர்கள் இருக்கணும். இது எல்லாம் வந்து ஒரு கௌரவமிக்க ஒரு விஷயமா பார்க்கப்பட்டது. இதுல ஏதாவது ஒரு விஷயம் அவருக்கு வந்து குறைஞ்சதுனாலும் அது அவருக்கு வந்து என்னது அவருக்கு வந்து ஒரு அவமானமா அவர் வந்து நினைக்கிற மாதிரி இருந்தது. சரிங்களா குட்டீஸ்? அதனாலதான் அதாவது அவங்க தவறா ஒரு தீர்ப்பு வழங்கிட்டாங்க அப்படின்னா கூட அந்த வெண்கொற்ற கொடை நின்றுட்டு இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே என்ன ஆகும், அது கூட நின்றுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இவர் வந்து தவறா செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவருக்கு அதை செய்ய மாட்டாங்க அந்த வேலையை. ஆமா தானே? அதனாலதான் வெண்கொற்ற கொடையும் கீழே விழுந்தது அப்படிங்கறத இங்க சொல்ல வராங்க. சரிங்களா குட்டீஸ்? புரிஞ்சுக்கணும் நீங்க. ஓகே, இப்ப அடுத்தது 3வது கேள்வியை நம்ம பார்க்கலாம். புகார் நகரின் சிறப்புகள் யாவை? புகார் நகரம் சிலப்பதிகார கதை புகார் நகரத்தில் தொடங்குகிறது. ஓகேங்களா? சோழர்களின் துறைமுக பட்டினமாக புகார் நகரம் விளங்கியது. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட். ஓகேங்களா? இது நீங்க எக்ஸ்ட்ரா எழுதுங்க. இப்ப புகார் நகரத்தினுடைய சிறப்புகள் வந்து கண்ணகி என்ன சொல்ல வந்தாங்க? ஒரு புறாவுக்காக தன் உடலையே தந்த சிபி மன்னனை பற்றி நீ அறிவாயா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. பார்போற்றும் பசுவை மக்கள் தெய்வமென வணங்க அதன் கன்றை தேர்காலில் இட்டு கொன்ற தன் மகனையும் அதே தேர்காலில் இட்டு கொன்றானே மனுநீதி சோழன், அத்தகு பெருமை மிக்க சோழ மன்னர்கள் வாழ்ந்த புகார் நகரமே எனது ஊர் அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படித்தானே சொல்லியிருந்தாங்க. அதை தான் இங்க எடுத்து எழுதியிருக்கோம். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நீங்க இது படிக்கிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஆனா இதெல்லாம் நீங்க நல்லா ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சு கொஞ்சம் மனப்பாடம் பண்ணீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். சரிங்களா குட்டீஸ்? பொறுமையா பார்த்து எழுதுங்க. ஓகே, இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். இந்த பாடப்பகுதியில கொடுத்த எல்லா கேள்வி பதில் அப்புறம் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இது எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுங்க, பொறுமையா பார்த்து எழுதுங்க. சரிங்களா குட்டீஸ்? இப்ப இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுக்கறது வந்து எண்ணும் எழுத்தும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாடப்பகுதியில இருந்து கொடுக்கறது, இது எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை அம்மா அப்பா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? அப்பதான் அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து பாடப்பகுதியில இருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் அந்த நோட்டிபிகேஷனை பார்த்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.